ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வேலையை பற்றி போடுற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி 2 கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனி. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவலான் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த கம்பெனி வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவலான் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு மெயின் ரோடு தாம்பரம், சென்னை தாங்க. அதாவது கம்பெனி வந்து சென்னை தாம்பரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது இதில் வந்து என்ன ரோலில் வந்து உங்களுக்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பர்மனெண்ட், அதாவது கம்பெனி ஆன் ரோலில் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோவில் வந்து ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல். சரிங்களா? இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் டிப்ளமோவில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ப்ளஸ் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாஸ்ட் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2020லேருந்து 2022க்குள்ளே முடித்த கேண்டிடேட் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்டர்வியூ டேட் எப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 13/5/2024 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 16/5/2024 அன்றைக்கி வரையும் வந்து இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து 8:30லேருந்து 9:30க்குள்ளே வந்து நீங்கள் கம்பெனியாண்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டைமிங்கோடு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ண பாருங்கள். சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து அவங்களே ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காலையில் 10 மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? போகிறதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ளஸ் வந்து பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் 10th 12th இந்த டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே மறக்காமல் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த ஒரு நல்ல கம்பெனியை பற்றி பார்க்கலாம். அடுத்து இந்த கம்பெனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட். சரிங்களா? இந்த கம்பெனிலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு சேலரியோட ஒரு நல்ல ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு வாங்க. இந்த கம்பெனியில் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்ட் அப்ரெண்டிஸாக தான் வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிப்ளமோ ப்ளஸ் வந்து ஐடிஐ இந்த 2 குவாலிஃபிகேஷன் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிஏஇ, ட்ரிபிள்இ, டிபிஇ, டூல் அண்ட் டை, மெக்கட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எது முடிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? எந்த பாஸ்ட் அவுட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2021லேருந்து 2024க்குள்ளே முடித்த கேண்டிடேட் வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எலிஜிபிள் அப்படின்றத வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஸ்டைப்பண்ட், அதாவது பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 22,150 ரூபா பர் மந்த் சேலரி அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல சேலரி தான். சரிங்களா? அதாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எம்வி, ஃபிட்டர், வெல்டர், டூல் அண்ட் டை ப்ளஸ் வந்து டர்னர் இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதாவது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,700 ரூபா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டுமே இல்லாமல் இயர்லி ஒன்ஸ், அதாவது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 16,800 ரூபா வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக போடுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுலேயுமே வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து காலையில் 10 மணிக்கு மேலே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் டவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இதோட லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர். சரிங்களா? தமிழ்நாடு. அதாவது இந்த கம்பெனி வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புத்தூரில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதுலேயுமே வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மெயின் கேட்டாண்ட காலையில் 7:30க்கெல்லாம் வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து இருக்கலாம். அதாவது வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே சனிக்கிழமை தவிர மற்ற நாளில் வந்து காலையில் 7:30க்கெல்லாம் நீங்கள் ஷார்ப்பாக அங்கே இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 7:30க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? இதுலேயுமே வந்து உங்களை வந்து
NATS NATS அப்படின்றதும் ப்ளஸ் வந்து NAPS NAPS அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1 இயர் வந்து அப்ரெண்டிஸாகவும் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ட்ரைனிங்காகவும் வந்து மாற்றுவாங்க. ப்ளஸ் வந்து இதில் ஒரு நல்ல சேலரியோட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அதுக்கான வேக்கண்ட் வரும்போது நானும் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.